கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம ஏசாயா 3வது அதிகாரம் 2வது வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். ஏசாயா 3:2 ஜெபத்தோடு இந்த செய்திக்குள்ளே கடந்து செல்லும். துதித்து பாடிட பாத்திரனே துங்கவன் இயேசுவின் நாமமதே, துதிகளின் மத்தியில் வாசம் செய்ய தூயோனை நேயமாய் தொத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பாங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவாம், நன்றியால் உள்ளமே மிக பாங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவாம். கடந்த நாட்களில் காண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே, கடந்த நாட்களில் காண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே. கர்த்தரையே நம்பி ஜீவித்திட கிருபையும் ஈந்ததால் தொத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பாங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவாம். அக்கினி ஊடாய் நடந்தாலும் ஆழியின் வெள்ளம் கடந்தாலும், அக்கினி ஊடாய் நடந்தாலும் ஆழியில் தண்ணீர் கடந்தாலும், சோதனையோ மிக பெருகினாலும் ஜெயம் நமக்கீந்ததால் தொத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவாம். இந்த வனாந்திர யாத்திரையில் இன்பரம் இயேசு நம்மோடிருந்தார். இந்த வனாந்திர யாத்திரையில் இன்பரம் இயேசு நம்மோடிருப்பார். போகையிலும் நாம் வருகையிலும் புகலிடம் ஈந்ததால் தொத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பாங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவாம். வாஞ்சைகள் தீர்த்திட வாழ்ந்திடுவார், வருமென்றே நாம் அழைத்திடுவாம். வாஞ்சைகள் தீர்த்திட வாழ்ந்திடுவார், வருமென்றே நாம் அழைத்திடுவாம். வானத்திலே ஒன்று சேர்ந்திடும் நாள் மிக நெருங்கிட சோத்தரிப்போமே. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்கள் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். ஆரோக்கியராஜ் பிரதர் பிரைஸ் லார்ட், லீலா பிரைஸ் லார்ட், மரியாள் சிஸ்டர் பிரைஸ் லார்ட், நாகரத்னம் அம்மாள் பிரைஸ் லார்ட், ஜானகி அம்மாள் பிரைஸ் லார்ட், டேனியல் ராஜேஷ் பிரைஸ் லார்ட், எங்க சம்பந்தி அம்மா ஜெயந்தி அக்கா பிரைஸ் லார்ட், செல்வி டீச்சர் பிரைஸ் லார்ட். ஏசாயா 3வது அதிகாரம் 2வது வசனத்துல பார்க்கிறோம். பராக்கிரமசாலியும் யுத்த வீரரையும் நியாயாதிபதிகளையும் தீர்க்கதரிசிகளையும் சாஸ்திரிகளையும் மூப்பர்களையும் எல்லாரையும் சேர்த்து இங்கிலீஷ் பேப்பர்ல மேன், MAN மேன் அப்படின்னு கொடுத்துருக்கு. மேன்ங்கிறதுக்கு என்ன ஒரு வார்த்தை கொடுத்தனா ஆச்சரியமா இருக்குது. அடாம், மேன் ஆடம், ADAM, இதுதான் எபிரேய வார்த்தை. அப்ப ஆண்டவர் ஒரு ஆணை சிருஷ்டித்த உடனே என்ன பேர் கொடுக்கிறாரோ அதே பேர் தான் இன்னைக்கு வரை ஆண்களுக்கு இருக்கு. நம்ம ஆண்கிறோம் பெண்கிறோம், ஆனா எபிரேய வார்த்தையில அடாம், ADAM, மேனுக்கு அதான் மேன் கைண்ட், மனித வர்க்கம் அப்படின்னு பாத்தீங்க. மனித வர்க்கம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஆண்டவர் உண்டு பண்ணும்போது வானத்தை உண்டு பண்ணுகிறார், அதெல்லாம் உயிர் இல்லாதவைகள். பூமியை உண்டு பண்ணுகிறார், உயிர் இல்லாதவைகள். பறவைகள் கூட்டத்தை உண்டு, உயிர் உள்ளவைகள். நீர்ல போறது உயிர் உள்ளவைகள். அப்புறம் ஒரு மனிதன்ல இருந்து, ஆதாம்ல இருந்து உண்டாக்கி பெரிய மனித வர்க்கத்தை உண்டு பண்ணுகிறார். அதுக்கும் ஆதாம் தான், ADAM, பீப்புள் அப்படிங்கிறோம். இந்த பீப்புள்ங்கிற மக்கள், மக்கள்ங்கிற தமிழ் வார்த்தைக்கு ஆடாம் தான். மக்களை பல குரூப்பாக நம்ம டிவைட் பண்ணலாம். ஒவ்வொரு இப்போ இந்தியான்னு எடுத்துக்கோங்க, தமிழ்நாடு எடுத்துக்கோங்க, தமிழ்நாட்டில் இருக்கிறதுலே இன்னும் நிறைய சப்டிவிஷன்ஸ் இருக்கும்.
தெலுங்கு பேசுறவங்க இருப்பாங்க, கன்னடம் பேசுறவங்க இருப்பாங்க. அவர்களையும் ஆடாம் தான், அத பீப்புள் அப்படிங்கிறோம். இந்த மனித வர்க்கத்தை உண்டு பண்ணும்போது ஆண்டவர் என்ன செய்தார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆதியாகமம் 1வது அதிகாரம் 26வது வசனத்துல 1:26, பின்பு தேவன் நமது சாயலாக ஆண், நம்முடைய ஆண்டவர் ஆண், தன் சாயல்ல ஆண் உண்டாக்குறார். ஆனா சாத்தான் என்ன செய்வான்னா பெண்ணை கடவுளா உண்டாக்கும். பெண் தான் கடவுளா உங்களுக்கு. நதிக்கு பெயின் பேர் தான் இருக்கும், கோதாவரி. எத்தனையோ நதிகள் பேர், கங்கா, பெண் பேர் இருக்கும். ஆனா பின்பு தேவன் நமது சாயலாக நமது ரூபத்தின்படியும் மனுஷனை உண்டாக்குவோமாக. இந்த மனுஷங்கிற முழு வர்க்கத்தையும் அவர் சாயல் இருக்கிறார். ஆண் பெண் நமது சாயலை உண்டாக்கும். அந்த மனுஷங்கிறதுக்கு அடாம், ஆதாம். அடுத்து பாருங்க, தேவன் தமது சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவரை சிருஷ்டித்தார். நான் ஆணும் பெண்ணுமாக அவரை சிருஷ்டித்தாருங்கிறதுக்கு நான் ஒரு விளக்கம் கொடுத்திருக்கேன், திரும்ப நான் உங்களுக்கு சொல்றேன். எஸ், நேற்று ஆரோக்கியராஜ் பிரேயருக்கு வருவார்னு நினைச்சு ஒரு கிஃப்ட் எல்லாம் வச்சிருந்தேன், நீ வரல, கேன்சர். ஆரோக்கியராஜ் தேங்க்ஸ் சொல்றேன். ரைட், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதனால உனக்கு வீட்டில் ஒரு கிஃப்ட் காத்துக்கிட்டு இருக்கும். ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தாருங்கிறது என்னன்ற நான் உங்களுக்கு விளக்கத்தை சொல்லுவேன். நான் ஒரு ஆண், ஆனா எனக்குள்ள டீனா திவ்யாங்கிற ஒரு பெண்ணை வச்சுட்டார். அந்த பெண் எங்க இருந்து வருகிறான்னு எங்கிட்ட தான் வர்றான். எனக்குள்ளே இருந்து ஒரு பெண் வருகிறார். என்னுடைய மனைவி ஒரு அட்வர்டைஸ்மெண்டா போட்டுட்டான். அது என்னன்னா, மோகன்லால்ங்கிற ஒரு சினிமா ஹீரோ ஒரு ஜுவல் அட்வர்டைஸ்மெண்ட். வழக்கமா ஒரு பெண்ணுக்கு தான் ஒரு நகையை போட்டு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணிப்பான். ஆனா இவர் மோகன்லால் உங்களுக்கு தெரியும், மலையாளத்துல ஒரு பெரிய ஒரு ரிச் பாப்புலரான ஒரு ஹீரோ. சரி, அந்த ஹீரோ என்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஒரு ஆணுக்குள்ள ஒரு பெண் இருக்கும். எனக்கு ஆச்சரியமா இருக்கு. ஒரு ஆணுக்குள்ள ஒரு பெண் இருக்கும். அந்த பெண்ணுங்கிற ஒரு நபர் நகையை ஆசைப்படும். கேட்டுப்பாங்க, இது எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு இதெல்லாம் கேட்கறேன். அது எப்படி ஆசைப்படும்னா, இவர் சொல்றாரு, நான் சின்ன பையனா இருக்கும்போதே எங்க வீட்டுல அம்மாவுடைய வலையில நான் போடுவேன். எங்க அம்மா செயினை கழட்டி வச்சுதான் நான் ஆத்த மாட்டிக்கிடுவேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும், கோல்டு நகை ரொம்ப பிடிக்கும். சின்ன பையனா இருக்கும்போதே நான் போடுவேன். எங்க அம்மா ஒரு ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, அதை என் பையன் ஆனால் வலையில போடுறான், பெண்களுக்குள்ள நெக்லஸ் எல்லாம் போட்டுக்கிறான். அந்த அட்வர்டைஸ்மெண்ட்ல அந்த மோகன்லால் ஒரு அழகான ஒரு டைமண்ட் நெக்லஸை கழுத்துல மாட்டிட்டு அப்படி ஸ்டைலா நிற்கிறாரு. அப்ப எனக்கு இந்த வசனம் ஞாபகம் வந்துச்சு. எப்படி ஒரு ஆண்கிற ஒரு 100% ஹியூமன் பீங், ஒரு ஆண் அலி கிடையாது, ஆனா அவருக்குள்ள தங்கங்கிற ஒரு இயக்கம் இருக்குது. அது நகை போட விரும்புறாராம். மோகன்லால் மட்டும் கிடையாதுங்க, பெந்தேகோஸ்ட் பாஸ்டர் நீங்க பாத்தீங்கன்னா அவரு கோல்டு போடக்கூடாது, ஆனா அவர் கண்ணாடி கோல்டு ஃப்ரேம் போட்டிருப்பாரு. நான் பார்த்திருக்கேன். பாஸ்டர் அம்மாவா இருக்கட்டும், யாருனாலும் இருக்கட்டும், நீங்க நல்லா கூர்ந்து பாத்தீங்கன்னா அவங்க கழுத்துல அவங்க கோல்டு போடக்கூடாது, ஆனா அந்த ஆசை கண்ணாடியா மாறிடும். பாஸ்டர் ஒரு கோல்டு வாட்ச் கட்டிருப்பார், கோல்டு வாட்ச். பாஸ்டர் அம்மாவுடைய செருப்புல பாத்தீங்கன்னா கோல்டு. அப்ப ஆணும் பெண்ணுமாக ஆண்டவர் உண்டு பண்ணுகிறாரு. அது அடாம் அப்படின்னு பார்க்கணும். இது தேவ சாயல கொடுக்கிறாரு. இந்த சரீரம் அழிவுக்கு உரியது. ஆண்டவர் உண்டு பண்ணின 2வது அதிகாரம் 7வது வசனத்துல ஜீவ சுவாசத்தை ஊதினார், அது மனுஷன் ஜீவ ஆத்மாவானான். இது கிரியேட்டிவ் மேன். ஆண்டவர் உண்டு பண்ணிட்டார். யாரை உண்டு பண்ணினார்? ஆண் பெண் ரெண்டே இணைச்சு அடாம் அப்படின்னு சொல்லி உண்டு பண்ணிட்டாரு. அந்த அடாம் பாவம் செய்த உடனே என்னதான் மாறிதான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 6வது அதிகாரம் 2வது அவர்களை ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்து, ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்து அவர்களை ஆசீர்வதித்து
அவளுக்கு மனுஷர் என்று பெயரிட்டார்கள். 5:2 ஆதியம். இந்த மனுஷர் அதுதான் இங்கிலீஷ்ல மேன். இப்ப இது ஒரு குரூப்பையும் நம்ம இப்படித்தான் பார்க்கிறோம். என்னன்றது அடுத்த ஒரு வார்த்தை சொல்றேன். ஒடிம், ODEM, ஒடிம். இந்த ஒடிம்ங்கிறது யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா 10வது அதிகாரம் 11வது வசனம். அந்த தேசத்திலே ஆஷூர் புறப்பட்டு போய் நினைவையும் ரெப்பத் பட்டணத்தையும் கலாதையும் இதெல்லாம் நினைவு, அதாவது ஒரு பெரிய பட்டணம். இந்த பட்டணத்தை தான் நம்ம பார்க்கிறோம். இதுக்குள்ள இருக்கிற மக்கள்ல எப்படி பார்க்கறோம்னா ODEM, புருஷராகிய நீங்கள் ஒரு கூட்டத்தார் அதுக்குள்ள வாழ்றாங்க. சரி, இன்னொரு வார்த்தை நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். அது கெபர், GEBER, கெபர். இது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா எரேமியா 22வது அதிகாரம் 30வது. இந்த புருஷன் எப்படி இருக்குன்னா இந்த கெபர் என்ன இல்லைன்னா ஒரு சந்ததியை விருத்தி பண்ற பவர் இல்லைங்க. இந்த புருஷன் சந்தானமற்றவன், தன் நாட்களில் வாழ்வடையாதவன் என்று இவனை குறித்து எழுதியிருக்கிறது. வித்து ஒன்னும் வாழ்வடைந்து யுதம் வர. அப்ப இங்க ஒரு சாபத்தை பார்க்கறதுக்கு ஒரு கெபர், தமிழ்ல இவன் ஒரு பொட்டடா அப்படின்னு சொல்லுவாங்க. கேள்விப்பட்டேன். இவனால ஒரு சில காரியங்கள் இவனால செய்ய முடியாது. ஆண் தான், ஆனா அதை பெண்ணாக பார்க்கிறதற்கு கெபர், GEBER, கெபர். சரி, யோபு குறித்து நம்ம ஒரு வார்த்தை வாசிப்போம். யோபு என்ன சொல்லுகிறார் பார்ப்போம். நாலாவது அதிகாரம், யோபு 4வது அதிகாரம் 17வது வசனம். மனுஷன் தேவனை பார்க்கும். மனுஷன் தேவல சாயலா இருக்கிற மனுஷன் உண்டாக்குன கிரியேட்டர் தேவனை பார்க்க நீதிமானா இருப்பான். பாருங்க, ஒரு 2 பேரையும் ஒரு பேரலா வச்சு பார்க்க முயற்சி செய்கிறார் யோபு. சாயல் இருக்கு இல்லைன்னு சொல்லுங்க, ஆனா அந்த சாயல் ஆதாமோட முடிஞ்சிருச்சு. ஆனா அடுத்து நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சொந்த ரட்சகராக மாறி ஒரு வாழ்க்கை வாழும் பொழுது ஒரு ஆசீர்வாதம் கிடைக்குது. அதனால இந்த கம்பேர் மட்டும் பார்த்துருவோம். மனுபுத்திரன் தன்னை உண்டாக்குற பார்க்கலாம் சுத்தமா இருப்பான். ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்க்கிறார். சரி, பெண்ணுக்கு என்ன வார்த்தைங்கிறது மட்டும் பார்த்துட்டு, இது பெண்ணுக்கு சம்பந்தப்பட்ட கிடையாது, அதனால நான் வார்த்தை நான் சொல்றேன் கேளுங்க. இஷ்ஆ, ISSAH, இஷ்ஆ, இது பெண்ணை குறித்த ஒரு வார்த்தை. சரி, நம்ம லாங்குவேஜை பார்த்தாச்சு. நீ அடுத்து செய்திக்குள்ளே கலந்து வருகிறோம். வாசிப்போமா? ஏசாயா 3வது அதிகாரம் 2வது வசனம். இங்க ஒரு 5 கூட்டத்தார நம்ம பார்க்க போறோம். 5 கூட்டத்தார். 1, பராக்கிரமசாலிகள், யுத்த வீரர்கள், நியாயாதிபதிகள், தீர்க்கதரிசி, சாஸ்திரி, மூப்பர். சரி, இதுல முதல்ல நம்ம பார்க்கிறது யார பார்க்கிறோம்னா பராக்கிரமசாலிகள். இந்த பராக்கிரமசாலிகளுக்கு இங்கிலீஷ் பைபிள், எப்பவுமே தமிழ்ல ஒன்று இருந்தாலும் அது இங்கிலீஷ் பைபிள் என்ன போட்டிருக்க தெரிஞ்சாதான் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஹீரோஸ், ஹீரோஸ், HEROES, பராக்கிரமசாலினா ஹீரோஸ். இந்த ஹீரோஸ்ங்கிறது இங்கிலீஷ் பைபிள்ல இருந்து நம்ம பார்க்கும் பொழுது அது எங்க இருக்குது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா ஆதியாகமம் 6வது அதிகாரம், ஆதியாகமம் 6வது அதிகாரம் 4வது வசனம். அந்நாட்களிலே ராட்சகர். அப்ப நம்ம பராக்கிரமசாலின்னு தமிழ்ல இருக்கு, இங்கிலீஷ் பைபிள்ல ஹீரோன்னு இருக்கு. அந்த ஹீரோங்கிறது யாருன்னா நம்ம சினிமால வர ஹீரோ எல்லாம் கிடையாதுங்க. இவங்க வித்தியாசமா இருக்க ராட்சசர்கள். இப்படிப்பட்ட ஒரு ஹீரோ
நம்ம எல்லாருக்கும் தெரியும். அந்த ஹீரோ யாருங்கிறத நம்ம பார்க்க போயிடும். அப்ப பராக்கிரமசாலினா ஹீரோ, அந்த ஹீரோனா யார், அந்த ஹீரோவை நம்ம பார்க்க போயிடும். எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ஹீரோவை நான் உங்களுக்கு காட்டுறேன். 1 சாமுவேல் 17வது அதிகாரம் 4வது வசனம். கோலியாத் இவனை பராக்கிரமசாலின்னு பார்க்கணும். ஏன் பராக்கிரமசாலின்னு பார்க்கறோம்னா, இவன் ஒரு மேன், ஃபர்ஸ்ட் மேன், அடாம். ஆனா இவர்கிட்ட ஒரு வித்தியாசம் இருக்குது. அது என்ன வித்தியாசம்? ஹைட்ல வித்தியாசம் இருக்கு, அவன் பேச்சில் வித்தியாசம் இருக்கு, அவன் ட்ரெஸ்ல ஒரு வித்தியாசம் இருக்கு, அவன் நடையில ஒரு வித்தியாசம் இருக்கு, பேச்சில் ஒரு வித்தியாசம் இருக்கு. இந்த ஒரு கூட்டத்தார் எப்படி இருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா, அதே 17வது அதிகாரம் 11வது வசனத்துல சவுல் இஸ்ரவேல் அனைவரும், இந்த சவுலும் டால் ஹைட் தான், மற்றவங்க எல்லாம் தோலுக்கு தான் இருப்பாங்க, ஆனா இவன் ஹீரோ கிடையாது. புரியுது உங்களுக்கு? அந்த ஒரு ஒரு வார்த்தையை பைபிள் வந்து பார்க்கும்போது அதனுடைய ஆழத்தை பார்க்கும்போது வித்தியாசமா இருக்கும். தமிழ்ல பராக்கிரமசாலி, இங்கிலீஷ்ல ஹீரோ. முதல் ஹீரோவை ராட்சசனா நம்ம பார்க்கிறோம், அந்த ராட்சசன் தாங்க. பாருங்க, ஹீரோ இல்லாம ஆப்போசிட் குரூப் என்ன உங்களுக்கு காட்டுறேன். 1 சாமுவேல் 17வது அதிகாரம் 16 சவுல் இஸ்ரேல் அனைவரும் அந்த ஹீரோவுடைய வார்த்தைக்கு கேட்டு கலங்கி மிகவும் பயப்பட்டார்கள். பராக்கிரமசாலினா அவன் பேச்சு இப்படி இருக்கணும், அவன் தான் ஹீரோ, எல்லாரும் கிடையாது. சரி, அடுத்த ஒருத்தரை பார்க்கிறோம், அது யுத்த வீரர்கள். இந்த யுத்த வீரர்களை நம்ம எங்க பார்க்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யாத்ராகமம் 14வது அதிகாரம் 7வது வசனம். 14:7 யாத்ராகமம். பார்வன் பிரதானமான 600 ரதங்களையும், ரதங்கள் இருக்குது மேலே இருக்கிறவங்க யுத்த புருஷர். இது ஒரு குட்டி பையன் ஓட்ட முடியாது, பெண்கள் ஓட்ட முடியாது. அந்த 600 ரதத்தின் மேல இருக்கிறவங்க யுத்த புருஷர்கள், இந்த யுத்த வீரர்கள். அடுத்து பாருங்க, தன் ஜனங்களை கூட்டிக் கொண்டு பிரதானமான மற்ற சகல ரதங்களையும் அவர்கள் எல்லா அதிபதிகளையும் கூட்டிக் கொண்டு போனார். எல்லா அதிபதிகள் வீரர்கள், அதிபதிகளான வீரர்கள். இவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொருத்தரும் ஒரு ஸ்பெஷாலிட்டியில இருப்பாங்க. ஒருத்தன் ரதத்துல போவான், ரதத்துல வந்து யுத்தம் போடுவான் அப்படின்னு சொல்லி. இவங்க ஹீரோவா இருக்கிற மாதிரி தான் கிளம்புறாங்க. ஆனா ஆண்டவருடைய ஹீரோவை எப்படி மாத்துறாருன்னா, ஒரு பெண்களாக மாத்துறாரு. பெண்கள்லாம் நாட் ஃபீமேல்ஸ், பெண்களுடைய சுபாவம் உள்ள வந்துருச்சு. 14வது அதிகாரம் 23 வசனம். அப்பொழுது எகிப்தியர்கள் அவர்களை தொடர்ந்து பார்வோனுடைய எல்லாம் பின்னாடி வராங்க. அப்ப வரும்பொழுது 25வது வசனத்துல அந்த ஒரு சேஞ்ச் வருது. என்ன அழகா அந்த சேஞ்சை பார்க்கலாம்னா, இதுவரை யுத்த புருஷர்களா இருந்தாங்க, இப்ப பயம் வந்துருச்சு. அவள் ரதங்களையும், அப்பொழுது எகிப்தியர்கள் இஸ்ரேலை விட்டு ஓடி போவோம். ஹீரோ மாதிரி இருந்தவங்க விட்டுட்டு ஓடி போறாங்க. ஏன் விட்டுட்டு ஓடி போறாங்கன்னா, ஆண்டருடைய பிரசன்னத்தை பார்க்கறாங்க. பார்த்துட்டு விட்டு சிலங்க ஓடுகிறாங்க. இது யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யுத்த புருஷர்கள். இந்த யுத்த புருஷர்களை நீங்க எங்க பார்க்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 13வது வசனம் ஆண்டு சொல்றாரு, இன்று காணும் எகிப்தை நீங்க பார்க்கவே முடியாது. எங்க இருக்காங்க? தண்ணிக்குள்ள இருக்காங்க. சரி, இவர்களை குறித்து என்ன செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, உபாகமம் எடுத்துக்கோங்க. உபாகமம் 20வது அதிகாரம் 1வது வசனத்துல, இவர்களை யுத்த புருஷர்களை பார்த்து நீங்க பயப்படக்கூடாது. நமக்கு வரத்தான் செய்யும். என்னைய பார்க்கறதுக்கு சில போலீஸ் ஆபீசர்ஸ் வருவாங்க, யூனிஃபார்ம்ல வருவாங்க. பேஷண்டா இருந்தா ரெகுலர் ட்ரெஸ்ல வருவாங்க. வந்து உட்காந்து டாக்டர் உங்கள்ட்ட கொஞ்சம் பேசணும், இந்த கேஸை குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்கனாலே கொஞ்சம் உள்ள ஆடத்தான் செய்யும். ஆனா ஆண்டவர் என்ன சொல்கிறாரு கேட்டீங்கன்னா, உபாகம் 20வது அதிகாரம் 1 வசனம், நீ உன் சத்துருக்களுக்கு எதிராக யுத்தம் செய்ய புறப்பட்டு போகையிலே குதிரைகளையும் ரதங்களையும் உன்னிலும் பெரிய கூட்டமாகிய ஜனங்களையும், இவங்களை யுத்த புருஷர்களை, அவர்களுக்கு பயப்படாயாக. பயம் வரும், நீ பயப்படக்கூடாது. ஏன் பயப்படக்கூடாது? நீங்கள் யுத்தம் செய்ய தொடங்கும் பொழுது ஆசாரியன் வந்து ஜனங்களோடு பேசி, இஸ்ரவேலை கேளுங்கள்,
இன்று உங்கள் சத்துருக்களோடு யுத்தம் செய்ய போகிறீர்கள். உங்கள் இருதயம் தூள வேண்டாம், பயப்பட வேண்டாம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்காக உங்கள் சத்துருக்களோடு யுத்தம் பண்ண உங்களை ரட்சிக்கும் உங்களோட கூட போகிற உங்கள் தேவனாய கர்த்தர் என்று சொல்லுவான். என்ன அருமையா இருப்பார். பயம் வருமா? வரும். ஆனா ஆண்டவர் கூட இருப்பார். ஒரு ஹீரோ வர்றான். ஹீரோ பார்த்து பயப்படாத, ஏன்னா அவனை அடிக்கிறதுக்கு ஒரு கல்லு போதும். இங்க பெரிய பெரிய மிலிட்டரி ஃபோர்ஸ் வரும். ஆனா நீ அதை கொண்டு வந்து பயப்படக்கூடாது. சரி, 2 கூட்டத்தார அவங்களுக்கு நான் காட்டிட்டேன். இந்த பராக்கிரமசாலியான இவங்களெல்லாம் மேற்கொள்றதற்கு ஆண்டவர் என்ன செய்ய போகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிரசங்கி 9:11. பிரசங்கி 9:11 ஆண்டவர் ஒன்னு செய்ய போறாங்க. பக்கம் 7, 9, 8. 7, 9, 8. பிரசங்கி 9:11. நான் திருப்பி கொண்ட சூரியன் கீழே கண்டாது, ஓடுகிறதற்கு வேகமும் யுத்தத்திற்கு சௌரியமுள்ளும் பிழைப்புக்கும் ஞானமானவர்கள் ஞானத்துக்கும் போதாது. ஐஸ்வர்யம் அடைவதற்கு புத்திமானின் புத்திமதி போதாது. தயவு அடைவனுக்கு வித்துவானுடைய அறிவும் போதாது. அவைகளுக்கு எல்லாம் சமயமும் தேவ செயலும். தேவ செயல், இந்த தேவ செயல்கிற ஒரு வார்த்தை தான் அப்ப காட்டப்பேன். இப்ப ஆண்டவர் சொல்றாரு, கோலியாத் வர்றான். யார் ஹீரோ. நீ பயப்பட்டியா? ஆமா பயப்பட்ட. எல்லாரும் போய் ஒளிஞ்சுக்கிட்டீங்க. 40 நாள் டெய்லி இதே வார்த்தையை சொல்லிக்கிட்டே இருக்கான். ஆனா நீ பயப்படக்கூடாது. ஏன் பயப்படக்கூடாது அப்படின்னு, தேவ செயல். தேவ செயல் என்னதுங்க? நான் சொல்றேன் உங்களுக்கு. தேவ செயல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீங்க ஒரு காரியத்தை செய்றீங்க, அது மிக அருமையாக நடக்குது. அந்த மிக அருமையாக நடக்கிறதுக்கு காரணம் உங்க திறமை கிடையாது, தேவனுடைய தயவு. இந்த தேவ செயல் இருந்தா தான் என்னெல்லாம் முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யுத்தத்திற்கு சௌரியமானின் சௌரியமும் பிழைப்புக்கு ஞானமுன்னுடைய ஞானம் போதாது. ஐஸ்வர்யம் அடைகிறதுக்கு புத்திமான புத்தி போதாது. தயவு அடைவதற்கு வித்வானுடைய அறிவு போதாது. எல்லாத்துக்கும் தேவை ஒண்ணு, தேவ செயல். அந்த தேவ செயல்ங்கிறத அவர் அதை கொடுப்பார். சரி, இன்னொரு வார்த்தை நம்ம பார்க்க போறோம். அது என்னன்னா, ஏசாயா 13வது அதிகாரம். ஏசாயா 13வது அதிகாரம் 3வது வசனம். நான் பரிசுத்தமானவர்களை கட்டளை கொடுத்தேன், என் கோபத்தை நிறைவேற்ற என் பராக்கிரமசாலிகளை அழைத்து இருக்கிறேன். அவர்கள் என் மகத்துவத்திலே கழிவு கூறுவார்கள். என் மகத்துவத்திலே கழிவு கூறுவார்கள். அது யாரா? கோலியாத். இந்த கோலியாத்ன்றதை நீங்க பாத்தீங்கன்னா, இந்த போட்டு பார்க்கும்போது, என் கோபத்தை நிறைவேற்ற என் பராக்கிரமம் அழைத்து. என் கோபம். அந்த கோலியாத் என்ன செய்யறான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டோடைய நாமத்தை தூஷிக்கிறாங்க. அப்ப எல்லாரும் நின்றுட்டு இருக்காங்க. ஆனா ஒருத்தர் மட்டும் கோபம், இந்த விருத்த சேதனம் இல்லாதவன் என் தேவனுடைய நாமத்தை தூஷிக்கிறானே அப்படின்னு கோபம் வந்துச்சு. அதனால ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா, இந்த பராக்கிரமத்தை அழைத்து அவர்கள் என் மகத்துவத்தினாலே கழிவு கூறுவார்கள். கல்லு விட்டு அடிச்சோன்னா செத்து விழுகிறான். செத்து விழல, கீழே விழுகிறான். அவ்வளவு உடனே என்ன செய்யறான், கையில கத்தி கிடையாது, அவன் கத்தியவே. அதுக்கு இன்னும் நல்லா ஆழமா பாத்தீங்கன்னா, சவுல் ஆள் உயரம், சவுளுடைய கத்திய வச்சுட்டு அவனால் நடக்க முடியல. ஆனா கீழே விழுந்த உடனே சவுல் கத்தி எடுக்க மாட்டேங்கிறான், கோலியாத்துடைய பட்டயத்தை வெற்றான். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, இதுதான் ஒரு தேவனுடைய செயல். இந்த செயல் இருந்தா தான் முடியும், இது எதுவுமே நடக்காது. சரி, என் கோபத்தை நிறைவேற்ற என் பராக்கிரமசாலி அழைத்திருக்கிறேன். சரி, இதற்கு இதுல அண்டர்லைன் காரியம் ஒன்று இருக்குதுங்க. இது கீழ் ஒன்று இருக்குது. அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எடுத்துக்கோங்க. புலம்பல் 1வது அதிகாரம் 15வது வசனம். புலம்பல் 1:15. என்னில் உள்ள பராக்கிரமசாலியாளாக என்னுடைய ஆண்டவர் மிதித்து போட்டார். இவங்க எல்லாம் ரைட்டு தான், ஆனா இவங்க விற்கிறதுட்டு போயிடுவாங்க, இவங்களையும் மிதிச்சு போட்டுருவாங்க. அந்த அளவுக்கு அவருக்கு பவர். நல்லா பாருங்க, ஒரு கோலியாத்தை மிதிக்கிறதுக்கு
ஒரு தாவீதை கொண்டாடுறாங்க. ஆனா இந்த மாதிரி நிறைய பராக்கிரமசாலிகள் எங்க இருக்காங்க? இஸ்ரேல் தேசத்துல இருக்காங்க. என் வாலிபர்களை நொறுக்கும்படிக்கு என்னுடைய விரோதமாக ஒரு கூட்டத்தை வரவழைத்து திராட்சை பல ஆலையிலே மிதிக்கிறது போல ஆண்டவர் யூதா குமார்த்திய கண்ணிகளை மிதித்தார். அது காரணம் இவங்க விக்கிரத்திட்ட போறதுனால. சரி, இதனால என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, எசேக்கியேல் 32வது அதிகாரம் 27வது அதிகாரம் 27வது வசனம். ஜீவனுள்ளவருடைய தேசத்திலே பராக்கிரமசாலிகள் கெடிகளை உண்டாக்குவர்களாக இருந்து அவர்கள் விருத்த சேதனம் உள்ளவர்களை விழுந்து தங்கள் யுத்த ஆயுதங்களோடு பாதாளத்தில் இறங்குற பராக்கிரமசாலிகள். யுத்த வீரெல்லாம் இருக்காங்க, எல்லாம் இருக்குது. ஆனா எங்க பாருங்க? பாதாளத்தில் இருக்காங்க. இந்த பாதாளத்தில் இருக்கும் பொழுது ஒரு அருமையான ஒரு சத்தத்தை நம்ம கேட்கிறோம். அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எசையா 14வது அதிகாரம் 9வது வசனம். எல்லாம் பவர்ஃபுல் பீப்புள். ஆண்டவர் விட்டுட்டு தூரா போறாங்க. ஆண்டவர் மிதிக்கிறார், பாதாளத்துக்கு போயிட்டாங்க. கீழே இருக்கிற பாதாளம் ஒன்றுமித்தம் அது. ஏன் ஒன்றுமித்தம்னா, இவனுடைய ட்ரெஸ், இவனுடைய பவர் எல்லாத்தையும் பார்த்து இவனை யாரும் மிதிக்க முடியாதுன்னு சொல்லி. ஆனா ஆண்டவர் அவனை மிதிச்சு என்ன செய்யறான்னா, உன் வருகையை எதிர்கொண்டு பூமியின் அதிபதிகள் யாவரும் செத்த ராட்சசர், ஹீரோஸ் ராட்சசர்கள், இவங்கெல்லாம் எங்க கிடக்குறாங்க? கீழே கிடக்குறாங்க. யாவரையும் உன்னிமித்தம் எழுப்பி ஜாதிகள் எல்லா ராஜாக்களையும் சிங்காசனத்தை எழுந்திருக்க பண்ணி எல்லாரையும் போல உன்னையும் நீயும் எங்களை போல பலட்சியமானாய், எங்களுக்கு சமமானாய். இது ஆண்டவருக்கு தூரமா போகிற காரியம். சரி, இப்ப தீர்க்கதரிசி நம்ம பார்க்க போயிடும். தீர்க்கதரிசி உங்களுக்கு பராக்கிரமசாலிகளை காட்டிச்சிட்டேன். 2வது யுத்த வீரர் பார்த்தாச்சு. தீர்க்கதரிசியை பார்க்க போறோம். இந்த தீர்க்கதரிசிங்கிற எப்படி பார்க்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏற்றுக்கோங்கம்மா, என்னாகும் எடுங்க. மோசே மேல ஆண்டவர் ஒரு கிருபையை கொடுக்கிறார். 11வது அதிகாரம் 25வது வசனம். இப்பொழுது மோசே புறப்பட்டு கர்த்தருடைய வாசை ஜனங்களுக்கு சொல்லி ஜனங்கள் மூப்பர்களை 70 பேரை கூட்டி சுற்றினார். மோசே வேகத்தில் இறங்கி அவர்களோடு பேசி அவன் மேல் இருந்த ஆவியை மூப்பராகி அந்த 70 மேல் வைத்தார். ஒரு மோசையில் இருக்கிற ஆவி 70 பேர்ட்ட போகுது. அவங்க என்ன செய்றாங்க? தீர்க்கதரிசி போயிடும். 26வது வசனத்துல ஒரு ஆச்சரியமான காரியம் இருக்கு. இது இவர் கொடுத்தது கிருபையாக. ஆனா 2 பேர் தீர்க்கதரிசி சொல்லிட்டாங்க, பாளையத்தில் இருந்துகிட்டு. அப்பொழுது 2 பேர் பாளையத்தில் இருந்து விட்டார்கள். ஒருவன் பெயர் எல் தாத், மற்றவர்கள் மெக்தாத். அவர்கள் மேலும் இந்த ஆவி வந்துச்சு. தீர்க்கதரிசி சொல்றாங்க. ஒருத்தன் ஓடி வந்து மோசேட்ட சொல்றான், ஐயா நீங்க தான் தீர்க்கதரிசி. அந்த 2 பேரும் சொல்லிட்டு இருக்காங்க. சொல்ற எல்லாரும் தீர்க்கதரிசி சொல்லணும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப தீர்க்கதரிசங்கிறது ஒரு வரம். அன்னைக்கு ஆண்டவர் எல்லாத்துக்கும் அது கொடுக்கணும் அப்படிங்கிறாரு. அதான் எப்படி அவர் சொல்லுவார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னாகமம் 12வது அதிகாரம் 6வது வசனம். 12:6. அப்பொழுது அவர் என் வார்த்தையை கேளுங்கள், உங்களுக்குள்ளே ஒருவன் தீர்க்கதரிசியா இருந்தால் கர்த்தராகிய நான் தரிசனத்திலே என்னை அவனுக்கு வெளிப்படுத்தி சொப்பனத்திலே அவனோடு பேசுவேன். நான் அவனோடு மறைப்பொருளாக அல்ல, முகமுகமாக பிரத்யட்சமாக பேசுவேன். கர்த்தர் சாயலைக்காங்க. இப்படி பேசினா அவன் சொல்லணும். சும்மா சொல்லி மக்களை ஏமாற்றக்கூடாது. சரி, 4வதாக ஒரு கூட்டத்தை பார்க்கிறோம். அது சாஸ்திரிகள். நம்பர் 1 பராக்கிரமசாலி, 2வது யுத்த வீரர்கள், 3வது தீர்க்கதரிசி, 4வது சாஸ்திரிகள். இந்த சாஸ்திரிகள் யார் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச காரியம் தான். மத்தேயு 2வது அதிகாரம் 1 வசனத்தில், ஏரோது ராஜாவின் நாட்களில் யூதேயில் உள்ள பெத்லெஹேமில் இயேசு வரும்போது கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள். இவர்கள் எதுல எக்ஸ்பர்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நட்சத்திரங்களை பார்த்து கொண்டே இருப்பாங்க. இது ஒரு சயின்ஸ். அவங்களுக்கு தெரியும், இப்படி ஒரு நட்சத்திரம் வந்துச்சுன்னா அங்க ஒரு ராஜா பிறப்பாரு சொல்லி. அவங்க காத்திருந்து ஒரு பெரிய கூட்டம் அனுசரிங்க வர்றாங்க. பல ஏரியால இருந்து வராங்க. வந்து ஒன்னா சேர்ந்து கரெக்டா அனுசரிங்க போய் தெரிவிக்கிறாங்க. இந்த இடத்துல இருந்து
ஆண்டவர் அவங்க பணிந்து கொள்ளுங்கள். வாசிப்போமா? 11வது வசனம், மத்திய 2:11. அவர்கள் சாஸ்திரிகள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையையும் அந்த தாயாகிய மரியாளையும் கண்டு சாஷ்டமாக விழுந்து அதை பணிந்து கொண்டார்கள். இது பணிந்து கொண்ட அளவு அவங்களுக்கு ஒரு தாழ்மை இருந்துச்சு. இது யாருன்னா சாஸ்திரிகள். இந்த சாஸ்திரிகள் இது ஒரு சயின்ஸ். அவர்கள் இதை ஒரு ஆண்டவர்களை அழைத்து கொண்டு வர தன் குமாரனை காண்றதுக்கு. கடைசியாக மூப்பர்கள் 5வது பர்சனை பார்த்து நம்ம இதை முடிக்க போகிறோம். இந்த மூப்பர்களை எப்படி இவர்கள் உருவாக்குறார்கள் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, யாத்ராகமம் 18வது அதிகாரம், யாத்ராகமம் 18வது அதிகாரம் 16வது வசனம். இப்ப மோசே பெரிய கூட்டத்தை நியாயத்திருத்துக்கிட்டு இருக்க. காலையில எந்திரிச்சு உட்கார்ந்தா சில்லற சண்டைகளா வரும். அவன் மாடை பிடிச்சுக்கிட்டான், இவன் என் பொண்டாட்டியை பார்த்தான், எனக்கு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இவர் எல்லாத்தையும் கூப்பிட்டு 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 கரைகிறார். மாமனார் வர்றாரு. மாமனார்ட்ட எல்லா விஷயங்களையும் சொன்ன உடனே மாமனார் ஒரு ஐடியா கொடுக்குறாரு. என்ன கொடுக்குறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, 18 யாத்ராகமம் 18:18. நீயும் உம்மோடு இருக்கிற ஜனங்களும் மிகவும் தொய்ந்து போவீர்கள். இது உமக்கு மிகவும் பாரமான காரியம். இதை உம்மால செய்ய முடியாது. அதனால நீ என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 21. ஜனங்கள் எல்லாரும் தேவனுக்கு பயந்தவர்களாக. இதுல ஒரு கூட்டத்தை செலக்ட் பண்ண பார்க்கிறாங்க. அவங்களுடைய குவாலிபிகேஷன் என்னன்னா, நம்பர் 1, ஜனங்கள் எல்லாருக்கும் தேவனுக்கு பயந்தவர்கள், உண்மை உள்ளவர்கள், பொருள் ஆசையை வெறுக்கிறவர்கள், திறமையான மனிதர்களை தெரிந்து கொண்டு 1000 பேருக்கு ஒரு ஆள் இருக்கு, 100 அதிபதிகளுக்கு ஒரு ஆள், 50 அதிபதி, 150, அடுத்து பாருங்க 10. இதை ஏற்படணும். இவங்களாவே ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிக்கிட்டு முடியாது. இங்க வரணும். எனக்கு இந்த ஆசை என்னன்னா, இந்த ஊழியத்தை அடுத்து இந்த JM ஸ்டாலின்கிற ஒருத்தர் இதை எடுத்துக்கிடுவார்னு நான் நினைச்சேன். அவர் இப்பதான் வர்றாரு, இங்கதான் இருக்காரு, வர மாட்டேங்கிறார். அது என்ன மாட்டேறாங்க. நான் ஆசைப்பட்டேன், இது என்னால் சுமக்க முடியல. டாக்டர், இந்த திங்கள் வியாழன்ல ஒரு நாள் எனக்கு கொடுங்க, நான் இங்க உங்க வீட்டுல இங்க இருந்து மெசேஜ் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுவார். நான் அவ்வளவு படிச்சார் பைபிள். இன்னும் ஒருத்தர் கூட ஆண்டவர் எழுப்பி தரல. அதுக்கும் ஆண்டவர் சோஸ்திரம் சொல்லுவோம். சரி, புதிய ஏற்பாட்டுக்குள்ள வரும்போது இந்த மூப்பர்களை எப்படி பார்க்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 1 தீமோத்தேயை எடுத்துக்கொள்ளுங்க. 1 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 1 வசனம். இங்க கண்காணி, சூப்பர்வைசிங். கண்காணியை விரும்பியவர்கள் நல்ல வேலையை, அந்த கண்காணி இருக்கிற குவாலிபிகேஷன் பார்க்கிறோம். அங்க மோசேயுடைய மாமனார் சொன்ன குவாலிபிகேஷன் ஏற்கனவே வருது பாருங்க. கண்காணி குற்றம் சாட்டப்படாதவனும், ஒரே மனைவியை உடையவனும், ஜாக்கிரதை, தெளிந்த புத்தி, யோக்கியன், அந்நிய உபயோகம், போதக சமர்த்தனம். டீச் பண்ண இன்னைக்கு டீச் பண்றதுக்கு தான் ரொம்ப ஆள் கம்மியா இருக்கிறாங்க. டீச் பண்ணணும், பைபிளை போதிக்கணும். 5வது அதிகாரம் 17வது வசனத்துல அப்படி டீச் பண்ணா, நன்றாய் விசாரிக்கிற மூப்பர்களை, மூப்பர்கள் டீச் பண்ணணும். விசேஷமாக திருவசனத்திலே உபதேச பிரயோசனை இரட்டிப்பான கணத்திற்கு டபுள் போர்ஷன். அப்ப இவர்களை என்ன செய்யறார் ஆண்டவர் கேட்டீங்கன்னா, இப்ப நம்ம பார்த்த லிஸ்ட என்ன நடக்குதுன்னு பார்த்து நம்ம முடிக்க போயிடும். ஏசாயா 3வது அதிகாரம் 2வது வசனத்துல, பராக்கிரமசாலி, யுத்த வீரர், நியாயாதிபதிகள், தீர்க்கதரிசி, சாஸ்திரி, மூப்பர்கள், இனி அடுத்து மீதியெல்லாம் தொடர்ந்து நம்ம தியானிக்க இருக்கிறோம். மகா இறக்கமும் கிருபையும் உள்ள பிதாவே, துதிக்கிறோம் ஐயா. அடாம் ஒரு வார்த்தை நாங்கள் கற்றுக்கொண்டோம் ஐயா, அதற்காக நன்றி. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் ஜெபங்களின் பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன்.